களம் கால இருக்கிற சிஎஸ்கே மேட்ச்காக சிஎஸ்கே டீம் மொத்தமும் இப்போ சென்னை ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காங்க. இதை பார்க்கவே அப்படியே திருவிழா கோலமா காட்சி அளிச்சிட்டு இருக்கு. சோ இங்க பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஸ்டேடியமாவே மாத்திட்டாங்க. தோனியில இருந்து ருத்ராஜ்ல இருந்து எல்லாருமே பார்க்க ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க ரசிகர்கள். மேட்ச் ஒரு பக்கம் நடக்க இருந்தாலும் இவங்களை பார்க்கறதுக்காகவே பெரிய ரசிகர்கள் பட்டாளமே, அதாவது கூட்டம் கூட்டமா வந்து ஏர்போர்ட்டையே ஸ்டேடியமாவே மாத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆரவாரத்தோட கை தட்டி விசில் அடிச்சு எல்லாருமே ரொம்ப உற்சாகமா வரவேற்றிருக்காங்க. வர 23ஆம் தேதி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல சிஎஸ்கே வெர்சஸ் எல்எஸ்ஜி டீமுக்கும் பயங்கரமான மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச்காக நம்ம சென்னை டீம், அதாவது நம்ம சிஎஸ்கே டீம் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கி இருக்காங்க. இதுக்காக மக்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா பயங்கரமா கை தட்டி விசில் அடிச்சு அவங்கள சூப்பரா வரவேற்றிருக்காங்க. இந்த வீடியோ பயணத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மெயினா தோனி வரும்போது எல்லாருமே பயங்கரமா எக்ஸைட் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த டீம் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வரும்போது எல்லாரும் எப்படிலாம் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பூ விற்று இவ்வளவு லாபமா? இளம்பெண்ணின் செம்ம மாஸ்டர் பிளான். உட்கார்ந்து யோசித்து ஒரே வருடத்தில் லட்சமாக வாரி குவித்த சூப்பர் மாஸ்டர் பிளான் 300 கோடி மதிப்பு உள்ள நிறுவனமாக மாற்றி வேற லெவல் பிசினஸ். கடந்த 2019ஆம் ஆண்டு நிதி குப்தா மற்றும் அனுஜ் பாகத் என்ற இருவரும் இணைந்து ஷேட்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கினர். அதாவது அவர்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பூக்களை வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் திட்டத்தை வலைதளத்தில் வெளியிட்டு வந்தனர். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதால் அதன் தன்மையை கொஞ்சமும் இழக்காமல் புத்தம் புது மலராகவே அவர்களிடம் இருக்கும் என்பது அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் தக்க வைத்திருக்கும் அந்த நிறுவனத்தின் தாரக மந்திரம். வலைதளத்தில் பார்த்த ஏராளமான விவசாயிகள் அவர்களை அணுகி பூக்களை நேரடியாக நல்ல லாபத்திற்கு விற்க தொடங்கினர். ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்க விரும்புபவர்கள் இவர்களிடம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும். வாராந்திரம் மற்றும் நாள்தோறும் என்ற வகையில் சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு பூக்கள் அவர்களது இடத்திற்கே டெலிவரி செய்யப்படுகின்றது. அறுவடை செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் டெலிவரி செய்யப்படுவதால் பூக்கள் 7 நாட்கள் வரை புதியதாகவே இருக்கிறது என்று அந்த நிறுவனத்தினர் தகவலை வெளியிட்டுள்ளனர். இவர்கள் இது போல 500க்கும் அதிகமான வகை பூக்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று டெலிவரி செய்கிறார்கள். அலங்காரத்திற்கு தேவையான பூக்கள், பிறந்த நாள், வளைகாப்பு, திருமண நிகழ்ச்சி